வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம். வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால்தடம் நூலிலிருந்து தலைப்பு கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றன் காலத்தை தாண்டி தடம் பதித்தவன். தமிழோடு கொஞ்சி மனித நெஞ்சத்தை மிஞ்சிவிட்டான். கற்றதை கனிந்துருகி கற்றுத்தரும் வல்லமை மிக்கவன். வானியலை கணித்தும் மனித வாழ்வியலை கணித்தும் நல் சோதிடம் தந்த ஆசான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற போதே அவன் மெஞ்ஞானி என்பதை பறைசாற்றி விட்டான். தனி மனித அறமே வாழ்வின் ஒழுக்கம். அது நின்றாரே நிலைப்பர். இன்பமும் துன்பமும் தன்னால் மட்டுமே உண்டாவதென்றி மற்றாரை வழிந்திழுத்தல் தவறு என்பதை வடித்து கொடுத்தார். தீதும் நன்று பிறர்தரவாரா கர்ம விதியே படம்பிடித்து காட்டி பகுத்தறிவை பகலவனாக்க அவர் எடுத்த முயற்சி அழிவே அற்றது. எல்லாம் கர்ம நாடகம் என்பதை உச்சில் ஏறும் வண்ணம் பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே என்று வாழ்வின் நடைமுறையை நறுக்கென்று கூறியது தலைகுனிந்து ஏற்றே ஆக வேண்டும். அவர் பெரியவர், இவர் சிறந்தவர், மிகப்பெரிய சாதனை புரிந்துவிட்டார் என்று தூக்கி வைப்பதும் ஏற்றி பார்ப்பதும் பயனற்றது. உயரத்தை அவர் தொடவில்லை, ஏற்றி வைக்கப்பட்டார். நாளை இறக்கி வைக்கப்படுவார். ஆற்றுவிப்பது கர்மா. காற்றெடுத்து தூக்கி செல்லும் சருகு போலே யாரையும் அவர் விதி பயனுக்கு தக்க உட்கார வைத்து பார்ப்பது கர்மா. இதில் ஆளை போற்றி தூற்றி என்ன பயன்? ஒருவரை கீழானவர் என்று தள்ளுவதும் தவறு. யாரும் தோற்பதற்கு கீழ்நிலை இருப்பதற்கும் விரும்பாத போது அவர்களின் நிலை அவர்களையே மீறி அறியாமல் அமைந்திருப்பது இதுவும் வினைப்பயனே. இதனால் அவரை நோகடிப்பது நமது புரிதலின்மையே. யாரையும் நிலை கண்டு ஏற்றலும் தூற்றலும் நன்றென்று என்று நானிலத்திற்கு அவர் உரைத்திருப்பது அறிவிற்கே வெளிச்சமிடும் செயல். தன் கால் தடத்தை பாறையில் பதித்த பாங்காகவே உள்ளது. அடுத்து யார் மனிதன் யார் மன்னன் எது தவம் என்று அடிக்கோலிட்டு காட்டும் அவர் புலமை அறிவுடையோருக்கு விருந்து. மறைஞ்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் என்று மாந்தரை மண்ணில் வரையறு பண்ணுகிறார். மரத்தை கொளுத்தி எரிக்காதவனே மாந்தர் எனும்போது மரத்தின் அருமை மரத்தால் மனிதனுக்கு உண்டாகும் பலன் நன்குணர்ந்து மண்ணில் மரம் மனிதனினும் உயர்ந்தது என்று புரிய வைத்திருப்பது அவரின் புனிதத்தை காட்டும். மரத்தை சாகடிக்கும் மருந்து என்று நெருப்பை மறைமுகமாக கையாண்டாலும் இன்றைய அறிவியலில் மரத்தின் இயல்பு தன்மையை சுயத்தை கொல்லும் மருந்துகளை கை கொள்ளாதவனே மனிதன். பூச்சிக்கொல்லிக்கு மருந்தை விட மரத்தின் அணுவையே சிதைக்கும் தன்மை கொண்டனவை மனிதனை மாற்றுருவில் தாக்க நடத்தும் பயங்கரத்தை அன்றே பதிவிட்டு விட்டார். மரத்தை பேணுங்கள். நடவோ காக்கவோ வேண்டாம். அவைகள் பக்கத்தில் போய் அழிக்காமல் இருந்தாலே போதும். அது தன் கர்மப்படி வாழும். காட்டில் விதைத்ததும் வளர்த்ததும் என்ன மனிதனா? உயர் தவம் எது? உடல் மனம் இரண்டின் உரத்தை கொல்லாமல் செய்யும் தவம். துறவையும் இல்லறத்தையும் நீங்காது இல்லறத்தில் துறவரம் என்ற நல்லறமே தவம் என்கிறார். உடலை வருத்தாதும் மனதை கசக்காதுமான சுகமான ஞான தவமே தவம் என்பது ஞான வெளிக்கு அன்றைய புள்ளியிட்டது புரியவில்லையா? ஆள்பவர் யார் என்றபோது பலம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் என்கின்ற போது என்றைக்கும் ஆளும் தலைமையில் உள்ளவர்களுக்கு அவர் கால் தடம் கை கொடுக்கும். பிறர் வளங்கெட பொன் வாங்காதவர் நல்ல அரசன். குடிகளிடம் அளவுக்கு மிஞ்சி வரி வாங்காமல் அளவோடு பெறுபவனே நல் அரசன் என்ற பங்கு ஆட்சிக்கும் வாழ்வியலுக்கும் வடித்து கொடுத்த பாதை போன்றாகாதா? வாழ்வோம் வாழ்விப்போம்.